ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 கிலோ மீன் தண்டைக்கு எடுத்துக்கேன். அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு 10, அதோட வெந்தயம், கடுகு, நச்சீரகம், மிளகு இதை 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கேன். லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி ஊற வச்சுக்கோங்க. வடித்து நாம் எடுத்து சமைக்கக்குள்ள யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த பாத்திரம் சமைக்கிறோம் அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான நம்ம எடுத்து வச்சு கடுகு, நச்சீரகம், முழுவரிசி, மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விடணும். இது பொரிஞ்சு வந்தது பிறகு நம்ம எடுத்து வச்ச வெள்ளைப்பூடு இதோடு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதங்கி பச்சை வாசம் போனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதோடு சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி வரக்குள்ள நம்ம மணத்துக்கு 2 கருவேப்பிலையில் சேர்த்திருக்கேன். இலைக்கு சேர்த்து நல்லா வதக்கி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தது பிறகு நாம் எடுத்து வச்ச புளியை வடித்து இதில் எண்ணெயில் சேர்த்து ஒரு கொதி வரணும். உங்களுக்கு பார்த்தா வழங்கும் அது நல்லா பபுள்ஸ் வரும். இதே மாதிரியான நல்ல எண்ணெயில் கொதித்து பபுள்ஸ் வந்தது பிறகு நாம் எடுத்து வச்ச மசாலாவை சேர்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் மொத்தமாக இடிக்காமல் தனித்தனி இடித்து வச்சுருந்தா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், அதுக்கு தனித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், நச்சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கினதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்து கொதிக்க விடணும். நான் 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசம் போகணும். மூடி வைக்கலாம். இப்போ நாம் சமையலறையில் பெண்களுக்கு வர வீரத்தழும்புகளை பற்றி கட்டாயம் பேசி ஆகணும். ஒரு நாடகம் ஒன்று பார்த்துருந்தேன். அதில் இதை பற்றி பேசியிருந்தாங்க. கணவன்மார் இதை பற்றி பண்ணுறல மாதிரி பேசியிருந்தாங்க. ஏனென்றால் இது மோஸ்ட்லி நிறைய பெண்கள் இதை ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். சமைக்க போகும்போது வர காயங்கள் ஏன்னா எனக்கும் அப்படி நிறைய வீரத்தழும்புகள் இருக்கு. இவைய நம்மளை பண்ணலைன்னு யோசிக்கிறத விட நாம் நம்மளோட கையை பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் போடுறதுக்கு முந்தி உப்பு, புளி இதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்க்கலாம். சேர்த்து ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதுமாக இருக்கும். நீங்கள் மீனை போட்டது பிறகு ஸ்பூன் போடப்பட ஏன்னா மீன் உடஞ்சிடும். இது நீங்கள் அந்த 2 பொடியையும் ஒரு சீலையால் பிடிச்சி கொஞ்சமாக ஷேக் பண்ணி விட்டீங்கன்னாவே மசாலா எல்லாம் ஃபுல்லாக எல்லா இடமும் படும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்து கொதி வந்துருக்கு. இந்த நேரம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவுமே காரசாரமான டேஸ்டியான மீன் கறி ஈஸியாகவே ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.